வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் கூடுதல் மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் மீண்டும் காவிரி தொடர்பானது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு, மத்திய அரசு இதில் தன்னுடைய நிலைப்பாடாக என்ன எடுக்க இருக்கிறது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா என்பதை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். திக் விஜய் சிங் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவர் இன்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, காங்கிரஸ் கர்நாடகத்திற்கு ஆதரவாகவே நிற்கும் என்று தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் உறுதியாக அறிவிக்காத நிலையில் 4 வாரத்திற்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதான மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ், எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தும் கர்நாடகத்திற்கு ஆதரவாகவே இருப்பது தமிழக விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவே இன்றைய விவாத பொருள். பயணிக்கலாம். அரங்கில் 4 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹிதாயத்துல்லா அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். திரு PR பாண்டியன் அவர்கள், விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், அவரையும் வரவேற்கிறேன். திரு ஜவஹர் அலி அவர்கள், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் இணைகிறார். அவர் அஇஅதிமுகவினுடைய ஆதரவு தோழமை இயக்கத்தைச் சேர்ந்தவர், கட்சியைச் சேர்ந்தவர். அவரும் அஇஅதிமுக ஆதரவு நிலைப்பாட்டோடு நம்மோடு இணைகிறார். பயணிக்கலாம். நான் ஹிதாயத்துல்லா அவர்களிடம் இருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பலமுறை இதே அரங்கில் உங்ககிட்டே ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். கர்நாடக காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது, அல்லது கர்நாடகத்தில் ஆளக்கூடிய மாநில காங்கிரஸ் அரசு என்பது கர்நாடக மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழக மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறீர்கள், அதிலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் 2 பேருமே, பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி, தேசிய கட்சிகள். உங்களுடைய தேசிய தலைமையின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து வைத்திருக்கிறோம். தேசிய தலைமை எப்பொழுதுமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் கட்டுப்படுவோம், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தான் இது பண்ணுவோம், நாங்கள் அப்படி ஏதாவது சொன்னோமான்னு நீங்களே பல விவாதங்களை கேட்டுக்கிறீங்க. இன்றைக்கு தேசிய தலைமையும் இவ்வாறு சொல்லியிருக்கிறது. கர்நாடகத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது உச்சநீதிமன்றத்திற்கு எதிரானது அல்ல. நாங்கள் காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டோ எடுப்போம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். என்ன மாதிரியான பார்வை? திக் விஜய் சிங் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தாலும், திக்கெல்லாம் விஜயம் செய்யக்கூடிய மோடி அவருடைய சகா சதானந்த கவுடாவோ அல்லது எடியூரப்பாவோ யாராக இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் செல்ல முடியாது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே சொன்ன மாதிரி கர்நாடக காங்கிரஸ், கர்நாடக பாஜக, கர்நாடக அதிமுக கர்நாடக மக்களுக்கு சாதகமாக இருப்பது போல், அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழகத்துக்கு சாதகமாக இருப்பது போல், இன்று இந்த நிலைப்பாட்டிலே அந்தந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட வகையில் திக் விஜய் சிங் என்பவர் உங்களுக்கு நன்றாக தெரியும். மன்னிக்கணும் ஹிதாயத்துல்லா, திக் விஜய் சிங் என்பவர்னா மக்கள் ஏதோ பக்கத்துல நம்ம நியூஸ் பெட்டி கடை வச்சிருக்கிறவர் நினைச்சிட கூடாது. அவர் பேரு திக் விஜய் சிங் தானே, அதுல மாற்று கருத்து அல்ல. என்பவர் என்றால் சொல்ல வர்றேன், அவர் அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவர் அந்த மாநிலத்துடைய பொறுப்பாளர். நல்லா புரிந்து கொள்ளணும். பொறுப்பாளர் கர்நாடக மாநிலத்துக்கு ஒவ்வொரு பொதுச் செயலாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய விஷயத்தை பேசுகிறார்கள். பிரச்சனை அது அல்ல. திக் விஜய் சிங் மத்திய அமைச்சரவையில், திக் விஜய் சிங் ஒன்றும் மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அல்ல. அவர் சொல்றத கேட்பதற்கு எனில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர் மட்டும் கேட்டால் போதும். நீங்களும் நானும் கேட்க வேண்டாம். உச்சநீதிமன்றம் யாருக்கு கெடு கொடுத்தது? 3 வாரம் கெடு கொடுத்து பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கு. ஆனா பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு கெடு கொடுங்க, கூட 1 வாரம் கொடுங்கன்னு கேட்டதை பத்தி இப்ப நம்ம விவாதிக்கலாம். மோடி அரசு, பிரதமர் மோடி அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இந்த 1 வாரம் கேட்காம 3 வாரம் போது நாங்க உடனே மேலாண்மை வாரியத்தை அமைப்போம். நீங்க கடந்த காங்கிரஸ் ஆட்சியில உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே மத்திய அரசியலில் வேகமாக வீட்டீர்கள். அந்த மாதிரி அதை நான் ராஜலட்சுமி கேட்கிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே நாங்க அமைச்சோம். நீங்க நம்ம காங்கிரஸ் கட்சி क्वेश्चन பேப்பருக்கு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதுவோம். பிஜேபிக்கு அவங்க ஆன்சர் எழுதுவாங்க. பேராசிரியர், நான் என்னுடைய கேள்வி என்பது, நீங்க ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி தான் உச்சநீதிமன்றத்தை மதிக்கணும். அவங்க யார்ட்ட சொல்லிருக்காங்க? மத்திய அரசுக்கு தான் இப்ப கெடு கொடுத்திருக்காங்க. திக் விஜய் சிங்கோ வேறு காங்கிரஸ் தலைவர்களோ இன்னைக்கு மத்திய அரசுல இல்ல. மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடிய ஒரு வேலையை உச்சநீதிமன்றம் உச்சபட்சமாக சொல்லி இருக்கு. மிச்ச வேலையை செய்ய வேண்டிய மத்திய அரசு செய்யணும். அது பாரதிய
பாரதிய ஜனதா அரசு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி பாரதிய ஜனதாவோட. இந்த இப்ப நான் சாதாரண ஆளுநர் இப்படி வரேன், விஷயத்துல ஒரு நீங்க நிமிஷம். கேள்வியை கேட்டு நான் இல்ல, திசை திருப்பிட இல்ல, வேணாம். திசை காவிரி திருப்ப. பிரச்சனை. நான் இப்போ நீங்க வேறு பல பாரதிய ஜனதா கட்சியின் மீதான விமர்சனங்களை காங்கிரஸ் கட்சி வைக்கின்ற பொழுது மத்தியில் ஆண்டது காங்கிரஸ் கட்சி. அது பல சம்பவங்களில் பல நிகழ்வுகளில். அப்போ நீங்க வச்ச வாதம்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு அவர்கள் கட்டுப்பட மறுத்துவிட்டார்கள். உச்சநீதிமன்றம் இவ்வாறு சொன்னது, அரசியலமைப்பு சட்டம் இவ்வாறு தான் இருக்கிறது, இந்திய ஒருமைப்பாடு, தேசம், இந்தியா, பல விஷயங்கள்லாம் முன் வச்சிங்க. அன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் தான் பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருந்தது. அவங்க செஞ்சதை நீங்க விமர்சிச்சீங்க. இந்தியாவில் ஒரு சாமானிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய குடிமகனாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்படணும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்படணும். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. அந்த தீர்ப்பை பற்றிய ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் உங்கள் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர்களில் ஒருவர். அவர் சொல்றாரு, நாங்க அவர் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த விவாதத்தில் நான் இதை எடுத்துக்கவே மாட்டேன். காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்திற்கு ஆதரவாக நிற்கும்னு சொன்னார்னா காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் என்ன வேலை? நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். திக்விஜய் சிங் மாதிரி பல கட்சியை சார்ந்தவர்கள் கர்நாடகத்தில் பேசிக் கொண்டிருந்தாலும் சதானந்த கவுடா என்பவர், நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் யாரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது? சதானந்த கவுடா இந்த கலாட்டாவை, இந்த தமிழ்நாடு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பெங்களூரிலும் மாண்டியாவிலும் உருவாக்கி இன்னைக்கு பல தமிழர்களுடைய பொருள் சேதமடைந்திருக்கிறது, உயிர் சேதமடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் நாங்கள் அல்ல, தமிழகம் தான் என்று சொல்லக்கூடிய சதானந்த கவுடாவை பற்றி பேச வேண்டிய ஒரு அமைச்சராக இருக்க பற்றி பேச வேண்டிய நாம் பிரச்சனையே எந்த விதமான அதுக்கு வாய்ப்பும் இல்லாத அவர் சொன்னா அதை யாரும் கேட்க போல திக்விஜய் சிங் சொல்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரசுக்கு எதிராக நாம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காவிரி நீர் பிரச்சனைக்கு தீர்வு வராது. காவிரி நீர் பிரச்சனைக்கு தீர்வு மத்திய அரசு ஏன் இதை செய்யவில்லை? 3 வாரம் இதுக்கு 4 வாரம் ஏன் கேட்டீங்க? நீங்க மூத்த தலைவர், உங்களுக்கு புரியாது இல்ல, நான் இன்னும் வெளிப்படையா நேரடியா கேட்கிறேன். திக்விஜய் சிங்கை நோக்கி ஏன் கேள்வி வைக்கிறீர்கள்னு கேட்குறீங்களே. கர்நாடகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது, மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாங்க கர்நாடகத்திற்கு ஆதரவாகத்தான் இருப்போம்னு சொல்றாருன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு உங்களுடைய தேசிய தலைமை அழுத்தம் கொடுக்க மறுக்கிறது. மாநில தலைமையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்க தவறுகிறது. உங்களுடைய தேசிய தலைமையும் அதை மறுக்கிறது, தவறுகிறது. விஜய் சிங்கோ எந்த காங்கிரஸ் தலைவர்களோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுத்து பேசுங்கள், அதை செய்யாதீர்கள் வார்த்தை சொல்ல நல்லா புரிந்து கொள்ளணும். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அதிமுக பெங்களூர்லயே இருக்குது. ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலே சொல்ல. காங்கிரஸ் அரசுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம், அஇஅதிமுக கர்நாடக மாநில தலைவர் பேரை சொல்லுங்க. நீங்க ஏன் புகழேந்தின் இருக்காரு? எத்தனை பேர் இருக்காங்க? நான் கேட்பது தமிழ் அமைப்பு இருக்கு. அந்த தமிழ் அமைப்பு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு விட மாட்டோம்னு சொல்றாங்க. அதுக்காண்டி நீங்க தமிழர்கள் நமக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு அதிமுகவே அங்கே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொல்வதை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் பல நாட்கள் சொல்லி புரிஞ்சு போன விஷயம். கர்நாடக காங்கிரஸோ கர்நாடக பிஜேபியோ கர்நாடக அதிமுகவோ அந்த ஊருக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருப்பாங்கங்கிற உண்மையை மக்கள் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். உங்க வாதத்துக்கு வரேன், நான் திருப்பி வரேன். கர்நாடக அஇஅதிமுக வேண்டுமானால் கர்நாடகத்திற்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்படுகிறார், மதிக்கிறார். நான் கேக்குறேன், அவர் தமிழக முதல்வராக இருந்து மதிக்கிறார். அவர் தமிழக முதல்வராக இருந்து மட்டும் இல்ல, கர்நாடகால மட்டும் கட்சி நடத்தீங்க சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு நிமிஷம், முதல்வர் ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து அவங்க மதிக்கலைன்னா இவர் என்ன செய்வார்? அங்க கேளுங்க, அதிமுக கேளுங்க. அவர் சொல்ல முடியுமா கர்நாடக அதிமுகவே நீரை திறந்து விடும் சொல்லி சொல்ல முடியுமா? ராஜலட்சுமி, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினருடைய வாதம் செய்யக்கூடிய திறமையை மிஞ்சிவிட்டது தமிழக காங்கிரஸ். இருக்கட்டும் ராஜலட்சுமி அவர்களிடம், நீங்க அடிப்படையில் இதே அரங்கில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ந்து ஒரு வாதத்தை வச்சாங்க. பிஆர் பாண்டியன் அவர்கள் ஒரு வாதத்தில் கடுமையாக கூட முரண்பட்டு கோவப்பட்டு கொந்தளித்து கூட அதுக்கு மறுப்பு சொன்னார். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கிற்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் இருக்கக்கூடிய அந்த தாமதத்திற்கும் தொடர்பே இல்லை. மத்திய அரசு நினைச்சா இப்பவும் அமைக்கலான்னு சொன்னபோது அதெல்லாம் இல்லை, அந்த தீர்ப்பு தான் பிரச்சனை. உச்சநீதிமன்றத்தை தாண்டி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உச்சநீதிமன்றம் மட்டும் அந்த தீர்ப்பு இல்லை, அந்த வழக்கு இல்லைன்னு சொன்னால், லேக் இல்லை, ஒரு தடை இல்லைன்னு சொன்னால், நாளைக்கே எங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருவார், தண்ணியை திறந்து விட்டுருவாரு, ஆகா ஓஹோன்னு. நீங்கள்
உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு 4 வாரத்துல மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி. 3 வாரம் தான் சொல்லுச்சு, அவங்க ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. நாங்க அமைப்போம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களோ பிரைம் மினிஸ்டரோ இது குறித்து எந்த ஒரு உத்தரவாதத்தையும் எந்த ஒரு அறிக்கையையும் பேசவே இல்லை. நீங்க நம்புறீங்களா 4 வாரத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாமானிய தொண்டர்களோ பேராசிரியர் ராஜலட்சுமியோ நம்புறீங்களா உச்சநீதிமன்ற தீர்ப்பை, தமிழகத்துக்கு ஆதரவான இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பை நம்முடைய பிரதமர் நிறைவேற்றுவார், மத்திய அரசு நிறைவேற்றணும்? டு யூ பிலீவ்? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எந்த அரசு நிறைவேற்றி ஆகணும். இந்த அரசு நிறைவேற்றுமா? வரைமுறை நிச்சயமாக நிறைவேற்றும். நிறைவேற்றாவிட்டால் 4 வாரம் கழிச்சு நீங்க திருப்பி இதே இறங்குவாங்க. ஒருவேளை நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஒருவேளை நிறைவேற்றாவிட்டால், அதாவது நண்பர் சொன்ன மாதிரி திக்விஜய் சிங் வந்து கர்நாடகத்துக்கு தேசிய கட்சி நலனை பார்த்துதான் இது பண்ணுவோம். அதுக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி பத்தி தரல, தமிழ்நாட்டுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க, காங்கிரஸுக்கு வேண்டாம்னு சொல்லி தான் மக்கள் இங்க இருந்து ஒரே ஒரு உறுப்பினர் கூட காங்கிரஸ் செலக்ட் பண்ணல. மரியாதைக்குரிய பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்தால் எங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று ஒட்டுமொத்த இந்திய மக்கள் நம்பினார்கள். தமிழகமும் நம்பியது. 2 இடங்கள் கொடுத்தாங்க. நீங்க காங்கிரஸ் விட்டுருங்க, நீங்க திறமை மிக்க கட்சி, அவன் நல்ல மன வலிமை கொண்ட ஒரு பிரைம் மினிஸ்டர். இங்கே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இந்த 4 வாரங்களில் மத்திய அரசு என்ன செய்யும்? முடியுமா? முன்னால இன்னொரு क्वेश्चन கேட்டீங்க, ஏன் இதுக்கு முன்னால அமைக்கப்படல? 2013 சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு, ஒய் யூ ஆர் அப்சஸ்ட் டுவர்ட்ஸ் தி போர்டுன்னு. நாங்க கேஸ் அங்க இருக்கும்போது நாங்க மானிட்டரிங் கமிட்டிக்கு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ வந்து அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு வைக்கணும், வாரியம் அமைக்கணும்னு. அமைக்கிறதுக்கு அவங்க ஸ்டிபுலேஷன் சொல்லி இருக்கிறாங்க. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒருவேளை மத்திய அரசு அமைக்கலைன்னா அதாவது 4 நாள்ல அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். கால அவகாசம் வந்து அதற்குள்ள அவங்க வந்து அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் எப்படி அமைக்காம போலாங்கிறது கிடையாது. அதாவது நீங்க நாங்க வந்து காவிரி நீர் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறோம். அதை வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த காங்கிரஸ்காரர்கள் காலங்காலமா அதை இழுத்து கொண்டு சென்று அது 2 பேருக்கும் டிஸ்பியூட் வர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதை ஒரு பொறுமையா ஒரு பொறுப்பாக முடிக்க வேண்டும். பிரச்சனை எந்த பிரச்சனை நிச்சயமாக நம்ம அதை பார்க்கலாம். பிஆர் பாண்டியன் அவர்களிடம், விவசாயிகள் நீங்க பிஆர் பாண்டியன் தொடர்ச்சியா வந்து கொந்தளிச்சது உண்டு. மத்திய அரசு தான் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், பிரைம் மினிஸ்டர் என்ன செய்யறாருலாம் இங்க பிரைம் மினிஸ்டர் கடுமையான நீங்க வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறீங்க. இப்ப 2 நாட்களில் மேலாண்மை வாரியம் நிச்சயமா எந்த அரசா இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் கட்டுப்படுத்த ஆகணும்னு ராஜலட்சுமி அவர்கள் சொல்கிறார். மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்டால் இதே பிஆர் பாண்டியன் அவர்கள் திறந்த மனதோடு மத்திய அரசை பாராட்டுவாரா? மத்திய அரசு மேலாண்மை வாரியம் அமைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இந்தியா என்கிற ஒரு நாடு, அதற்கு பிரதமர் தான் அதற்கு பொறுப்பு என்றிருந்தால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். தேசிய கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டு பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள். அண்ணன் சொல்கிறதுல எனக்கு வருத்தம் இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததில் பெரிய பங்கு காங்கிரஸ் கட்சி. பெற்றுக் கொடுத்த சுதந்திரமே பறிபோகிறதுக்கு காங்கிரஸ் கட்சி காரணமாகிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு சுதந்திரத்தின் மேலே சந்தேகம் உண்டு. அதே போல் அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே உங்களுக்கு 2 கருத்துக்கள் இருக்குது. அம்பேத்கருடைய சட்டங்களை பற்றியான 2 கருத்துக்கள் இருக்குது. அது விவாதத்துக்குரியது, அது வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் இப்படி தான் பேசும் அப்படின்னு அண்ணன் நியாயப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப வருத்தம் அளிக்குது. காங்கிரஸ் கட்சி மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதா இல்லையாங்கிறது மட்டும் பேச்சில்லை. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க வந்து இப்படி ஒரு பற்றி எரிகிற போது, 2 மாநிலங்களுக்கு பெரிய அரசியல் நெருக்கடி வந்திருக்கிற போது உச்சநீதிமன்றமே தலையிட்டு பிரதமரை நீங்கள் கேட்டதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் பிரதமரை வந்து கண்டனம் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். ஏன் இவ்வளோ நேரம் காலம் கடத்துனீங்கன்னு. அதனால தான் நீங்கள் அந்த வார்த்தையை போடலாம். அவங்க திரும்ப பழைய கதைக்கு போகிறாங்க. காலம் கடத்துனீங்களே ஏன் அப்படின்னு கண்டனமும் தெரிவிச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரங்கள்ல நாங்களே பேசுறதுக்கு அச்சப்படுறோம். போராட்டத்தை அறிவிச்சு அது வேற ஏதாவது முரண்பாடுகளா போயிடக்கூடாதுன்னு எங்களுக்கு, சாதாரண விவசாயிகள் சங்க தலைவராக இருக்கிற எங்களுக்கு, ஒரு மாநிலத்துக்குள்ள போராட்டம் நடத்துறது போல இதையெல்லாம் சிந்திச்சு போராட்டம் நடத்துற போது தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இப்படி பேசுறதா எனக்கு வேதனை அளிக்குது. ஆனால் அதோட முடிவு கொண்டு வருவோம். இனிமேல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. பிரதமர் நிறைவேற்றினார்னா அவருக்கு வேண்டிய பாராட்டு விழாக்களை வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் அப்படி ஒரு அந்த அமைப்பை இனிமேல் கலவரம் உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து
இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய வகையில்தான் தற்போது நிலவுகிறதா? மத்திய அரசு அதை நோக்கி நகருங்கிற நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? மத்திய அரசு நகர்தலையோ தமிழக விவசாயிகள் ஒன்றுபட்டு நகர வைப்பார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு பிரதமர் மறுப்பாரையானால் தமிழ்நாட்டில் மத்திய அரசு அலுவலகங்கள், ரயில்வே துறை மத்திய அரசுக்கு சொந்தமில்லை. எழுதி வச்சிங்க. புரியல அப்படின்னா? சட்டத்தை மதிக்க வேண்டிய அரசாங்கமே சட்டத்தை காலில் போட்டு மிதிக்குதுன்னா நான் சாதாரண என்னுடைய ஒரு பிரஜை எனக்கு என்ன இருக்கு? நான் ஏன் ரயில்ல பணம் கொடுத்துட்டு டிக்கெட் எடுக்கணும்? நான் ஏன் மத்திய அரசு அலுவலகத்துக்கு போய் வரி கட்டணும்? நான் எதுக்கு மத்திய அரசு அலுவலகத்துக்குள்ள போகக்கூடாது? நான் ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கணும். ஒத்துழையாமைகள் நடத்துவீர்கள், திரண்டுவோம்ல. அப்புறம் நாட்டை பாதுகாக்க நாடு ஒற்றுமை இல்ல, ஒன்றுபட்ட இந்தியாங்கிற நாட்டிலேருந்து பிரதமரே அப்படி ஒரு பிளவை உருவாக்குவார் அப்படின்னாக்கா என்ன அப்புறம் மத்திய அரசாங்கம்? அப்ப நமக்கு தனிநாடு தான். நாம விரும்பல, நாம ஒன்றுபட்ட இந்தியா என்பதிலே தான் நம்ம உறுதியா இருக்கிறோம். ஆனா பிரதமரே உச்சநீதிமன்ற தீர்ப்பை காலம் கடத்துவார், மறுப்பாரு அப்படின்னு ஒரு நிலை வந்தா, ஆனா அவர் மறுப்பாருங்கிற நம்பிக்கைகளுக்கு இல்ல. ஏன்னா அவர் இதுவரையிலும் வாய் திறக்காம இருக்கிறார், மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். ஒன்னு எழுத்துப்பூர்வமான அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கணும். சட்ட ரீதியா இன்னைக்கு இருக்க நிலையில உச்சநீதிமன்றத்தில் மறுப்பை சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக கர்நாடகாவில் மீண்டும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி, ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி, அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது என்பதை அவர்களிடத்தில் ஒப்புதல் பெற்று அதை மத்திய அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முயற்சி எடுப்பார்களே ஆனால் அதுவே அவர்களுக்கு பலவீனமாக போய்விடும். அடிப்படையில் தமிழகத்திற்கு இந்த முறையாவது நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழக அரசுக்கு இருக்கிறதா உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக. அதாவது கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது பொதுவாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியோ அல்லது பேச்சுவார்த்தையை நடத்தியோ நாம் எந்த வகையிலும் நீர் வளங்களை நாம் பெற்றதே இல்லை. அது காவிரி நீராக இருக்கட்டும், முல்லை பெரியார் நீர். ஆனால் சட்ட போராட்டத்தின் மூலம்தான் நாம் தொடர்ந்து ஓரளவுக்காவது வெற்றி பெற்றிருக்கோம். எதில் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கிறதோ, பலன் கிடைக்கிறதோ அதில் நாடுறது தான் சட்டப்படியாக நியாயமோ, அதாவது அரசாங்கம் கையாளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அதில் சட்டப்படி இந்த நியாயப்படி தர்மம் நமக்கு வேணுங்கிறதுக்காண்டி உச்சநீதிமன்றத்தை ஒவ்வொரு படியாகவும் ஏறி இன்றைக்கு வெற்றியை பெற்றுக்கிட்டு வராங்க. கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாங்க, பந்த் நடத்தினாங்க, வன்முறையும் செய்தாங்க. ஆனால் அதனுடைய பயன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? நமக்கு சாதகமாக இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது தான் நமக்கு என்ன தேவை இந்த சமயத்தில்? உச்சநீதிமன்றத்தின் மூலம் நமக்கு ஒரு சரியான தீர்ப்பு இந்த சமயத்தில் வந்திருக்கு. 6000 கன அடி தண்ணீர் திறந்து விட சொல்லியிருக்கிறாங்க. சொல்லல இல்ல 6000 சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது, கர்நாடகா சொல்லலையே. இல்ல கர்நாடகா ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுட்டாங்கல்ல. அததான் அவர்கள் சொல்லாவிட்டாலும் இந்த நாட்டில் நான் என்ன கேக்குறேன், ரெண்டு விஷயம் இல்ல திரு ஜவஹர் அலி, ஒரு நிமிஷம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பேப்பர்ல வாங்கி வச்சுக்கிறது மட்டுமே வெற்றியா, தண்ணீரை பெற்றுக் கொண்டு வருவது வெற்றியா? இல்ல நாம ரெண்டு விஷயம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. இப்ப திருப்பி 6000 கன அடி தண்ணீர் திறக்க சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது. ஒரு சொட்டு சிங்கிள் டிராப் வாட்டர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகாவில் பாஜக, காங்கிரஸ் இரண்டும் ஒருமித்த குரலில் சொல்லிவிட்டார்கள். இன்னும் பிற அங்கே இருக்கக்கூடிய தேவகவுடா போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலில் சொல்லிட்டாங்க. சித்தராமையா இன்று சென்று அவர் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் பார்க்க முயற்சி செய்தார், பிரதமர் அவரை பார்க்கல. இன்றைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களை அவர் சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணியில் அவங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்காங்க, தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். தமிழக முதலமைச்சரோ அல்லது தமிழக அரசின் சார்பில் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்களோ, குழுக்களோ, அதிகாரிகளோ பிரதமரை சந்தித்து போய் தமிழகத்தினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டிய இடம் இருக்கிறதா இல்லையா? அதை ஏன் நீங்கள் செய்வதில்லை? உங்ககிட்ட இருந்து வர ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழக அரசு உங்ககிட்ட இருந்து வர ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழக அரசோ அல்லது அமைச்சரவை சகாக்களோ, ஏன் முதலமைச்சரோ, ஏன் பிரதமரையோ அல்லது மத்திய நீர்வளத்துறை அமைச்சரோ நேரில் சந்தித்து மேலும் அழுத்தம் கொடுப்பதில்லை? அரசியல் ரீதியான அழுத்தத்தையும் கொடுத்தால் தமிழகத்திற்கு நீதி கிடைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்கும் என்ற கருத்தையும் சேர்த்தே பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது, மாநில அரசு என்ன செய்ய போகிறது என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஜவஹர் அலி, அடிப்படையில் கர்நாடக முதலமைச்சர் உடனே ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறார். தொடக்கத்திலிருந்தே அவர் ஸ்பீடாக இருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் பார்க்க இருக்கிறார். இன்றைக்கு மீண்டும் கிளம்பி போயிருக்கிறாரு. அங்கேருந்து மற்ற அமைச்சர்களும் போயிருக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சர்லாம் சந்திக்கிறாங்க.
நாம் ஆப்வியஸ்லி தமிழக அரசை பாராட்டணும். வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. தமிழக மக்களுக்காக நின்றுருக்கிறாங்க. சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் பாராட்டத்திற்குரியது. ஆனால் சட்ட போராட்டத்தின் மூலமாக பெற்ற வெற்றியை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது மத்திய அரசு. அந்த மத்திய அரசுக்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்தில் தமிழக அரசு இருக்கிறது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸை விட கூடுதல் பலம் தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அஇஅதிமுகவுக்கு ஒன்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் மாநிலங்களிலும் வலிமையான உறுப்பினர்கள் எண்ணிக்கையை நம்ம கையில் வச்சிருக்கிறோம். 37 மக்களவை உறுப்பினர்களை கையில் வச்சிருக்கக்கூடிய அஇஅதிமுக. அப்போ அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு மத்திய பாஜக அரசுக்கு தேவை. இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவில் நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை தமிழக அரசு ஏன் செய்யவில்லை? இல்லை அதாவது வந்து பிஜேபி வந்து மைனாரிட்டி அரசாங்கம் இல்ல, அது மெஜாரிட்டியான அரசாங்கம். மாநிலங்களவை கடந்த கால திமுக ஆட்சி கால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அங்கேயும் மைனாரிட்டி அரசாங்கம், இங்கேயும் மைனாரிட்டி அரசாங்கம். அந்த சமயத்துல வந்து காங்கிரஸும் செய்யல, திமுகவும் சரியான அழுத்தம் கொடுத்துட்டாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றிருக்கக்கூடிய அதாவது பிரதமராக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், அதன் கட்டாயம் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். அதற்கு என்ன வேண்டிய அழுத்தம் வேண்டி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது உச்ச நீதிமன்றத்தில் நாம் சரியான முறையில் ஒரு நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக தான் இன்றைக்கு நமக்கு சாதகமான தீர்ப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்திருக்குது. ஆனா நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டமாக இருக்கட்டும், இந்த பந்தாக இருக்கட்டும், பல விஷயங்கள்ல ஒரு அழுத்தத்தை கர்நாடக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கும் கொடுத்தது, உச்ச நீதிமன்றத்துக்கும் கொடுத்தது. பயன் என்ன கிடைச்சது? எங்க நியாயமோ அங்க கிடைச்சது. இல்ல, நான் திருப்பியும் சொல்றேன், உங்களுடைய தமிழக அரசினுடைய சட்ட போராட்டத்தை எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லா கட்சியும், காங்கிரஸ், பாஜக, அங்க இருக்கக்கூடிய பாஜக, இடதுசாரிகள், விவசாயம் எல்லாருமே தமிழக அரசின் பக்கம் நிற்கிறார்கள். தமிழக அரசு அவர்களின் பக்கம் நிற்கிறது, மக்களின் பக்கம். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. அப்போ கர்நாடக முதலமைச்சர் உடனே போய் சந்திக்கிறாரு. வேணாம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, அவங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைங்கிறாரு. தமிழக அரசு தரப்பில் அவர்களுக்கு இத்தனை அணைகள் கட்டியிருக்கிறார்கள், இத்தனை அணைகளில் இது சட்டவிரோதமான அணைகள், இதெல்லாம் வழக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். இதில் இவ்வளவு டிஎம்சி தண்ணி தேக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்கள் தவறான தகவல்களை சொல்கிறார்கள், எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, நீங்கள் விரைவாக செய்யுங்கிற ஒரு அழுத்தத்தை நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் விட்டுருங்க சார். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களும் திரண்டு சென்று, நான் ஈவன் இங்க இருக்கக்கூடிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கூட சேர்த்து சொல்றேன், இடதுசாரிகள் எடுத்துக்கங்க, மற்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எடுத்துக்கங்க, எல்லோரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் புதுவையை சேர்ந்த 40 மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்களும் ஓரணியில் சென்று பிரைம் மினிஸ்டரை பார்த்து வலியுறுத்தலாம், அதாவது உமாபாரதியை பார்த்து வலியுறுத்தலாம். அதாவது வந்து கர்நாடக அரசாங்கம் இப்போ வந்து ஒரு விஷமத்தனமான ஒரு செயலை வந்து இப்போ செய்ய போறாங்க. அதாவது உச்சநீதிமன்றத்திற்கும் கர்நாடக சட்டமன்றத்திற்கும் ஒரு விரோத போக்கை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றப்படுறாங்க. ஆனால் ஏற்கனவே இது போன்றெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டதனால பல முறை அவர்கள் கண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது அது மட்டும் இல்ல, அவர்களுடைய ஆட்சி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. எனக்கு சித்தராமையா பதவி இழப்பது முக்கியம் இல்ல. எனக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்டான, பிஜேபி ஆண்டான, கம்யூனிஸ்ட் ஆண்டான, கர்நாடகத்தில் யார் ஆட்சி செய்தாலும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கோ எனக்கும் உங்களுக்கோ கவலை இல்லை. அவர்கள் மன்னிப்பு கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை தண்ணீர். ஆப்வியஸ்லி பிரச்சனை தண்ணீர் தான். தண்ணீரை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளாக கூடுதல் அழுத்தத்தை கொடுப்பதில் நாம் தவறிவிட்டோம். நமக்கு இந்த நாட்டினுடைய இறுதி நம்பிக்கை உச்ச நீதிமன்றமே தண்ணியை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாள் பொறுப்போம். அதாவது அவசரப்பட வேண்டிய இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் அதாவது வீரியத்தை காட்டி காரியத்தை கெடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. சில அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் அந்த நிலைமை போய்விடக் கூடாதுன்னு அம்மா அவர்கள் பொறுமையாக, அமைதியாக, அதை ஆரோக்கியமாக வந்து சிந்திச்சு செயல்பட்டு வெற்றியை தமிழகத்திற்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையில் நம்ம பதவி ஏற்கின்ற பொழுது மத்திய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஒரு மேயர், கவுன்சிலர் பதவி ஏற்கணும் கூட ஒரு பதவி ஏற்கணும் இல்லையா? மத்திய அமைச்சர் பதவி ஏற்பார். என்னென்னு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய இறையாண்மை பேணி காப்பேன், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய மக்களுக்கான இதை சேவை இந்த இதெல்லாம் செய்து சத்திய பிரமாணம் எடுத்துதான் பதவி ஏற்கிறார். மத்திய அமைச்சர் சதானந்த கவுடாவும் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்படுவேன் என்று அரசியல் சாசன சட்டத்தின் மீது அப்படின்னு சத்தியம் பண்ணி தான் பதவி ஏற்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார், தன்னுடைய சத்திய பிரமாணத்தை மீறி இருக்கிறார், விருப்பு வெறுப்புகளோடு செயல்படுகிறார், பேசுகிறார். அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டிய தலைமை அமைச்சர், பிரதம அமைச்சர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்.
நீங்க தண்ணியை விட்டுருங்க. அப்புறம் ஒரு தன்னுடைய மத்திய அமைச்சரை, தன்னுடைய அமைச்சரவை சகாவை அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள்னு கண்டிக்கக்கூடிய இடத்துல ஏன் பிரைம் மினிஸ்டர் இல்லை? இது வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொன்னா, அவங்க நிறைவேற்றலைன்னு நம்ம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு பிரச்சனை இருக்கு. அதே சமயத்துல அவங்க முதலமைச்சரும் நம்ம முதலமைச்சரும் ரெண்டு பேரும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அரசியல் தனமா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இவங்க வந்து அது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே இல்லை. ஏன்னா எல்லா பேரும் எல்லா பேரும் எல்லா கூட்டத்தையும் கூட்டி எல்லாம் வந்து எல்லா பதவி எல்லா காரணங்களையும் தமிழ்நாட்டுல விளைநிலங்கள் 18 லட்சம் ஏக்கர் தரிசா கிடக்கு. சென்னைக்கு குடிநீர் வழங்க வேண்டிய வீரான ஏரி வறண்டு கிடக்கு. இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு? தமிழக அரசு சொல்லியிருக்கா? கர்நாடக அரசு சொல்லியிருக்கா? இல்லையே, மத்திய அரசாங்கத்தை தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. முதல்ல மத்திய அரசாங்கம் தனது பொறுப்புணர்வு உணர்ந்து செயல்படணும். ரகசிய காப்பு உறுதிமொழின்னு ஒன்று தனியாக எடுக்கிறாங்க அமைச்சர்கள். அந்த உறுதிமொழி எதுக்கு? படுக்க சடங்காது. அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் இன்னொரு துறை அமைச்சரோட அலுவலகத்துக்கு போய் நீ உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூடி தண்ணீரை திறக்கக்கூடாது சொல்லுவதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு? அடுத்த நிமிடம் ஒரு அமைச்சர்களை நீடிக்கலாமா? கட்சி வேறு ஆட்சி வேறுன்னு சொன்னார பிரதமர், இது அனுமதிக்கலாமா? எப்படி இன்னும் 24 மணி நேரம் ஆகி போச்சு, அவர் எப்படி அமைச்சரை நீடிக்கிறாரு? ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அமைச்சர், ரகசிய காப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட அமைச்சர், இந்தியாவுக்கு பூரா இருக்கிற அமைச்சர், அமைச்சரவை வந்து நான் வந்து வலிமையா உலகத்துக்கே எடுத்துக்காட்டுகிற பிரதமராக நடந்துப்பேன்னு சொல்றவர், தான் ஏற்றி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு அவர் அவமதிக்கிற ஒரு அமைச்சரை தன்னோட அமைச்சர்களை எப்படி வச்சிருக்கிறாரு? இது யார்? உமாபாரதிக்கு உமாபாரதி அலுவலகத்துக்கு போய் இவர் மிரட்டுறாருன்னா அது எங்களுக்கு ஏற்பட்ட கலங்கம். உமாபாரதியோட உள்நோக்கம் எப்படி வேணுமாலும் இருக்கலாம், அவர் கூட கர்நாடகாவுக்கு ஆதரவா இருக்கலாம், அது வேற விஷயம். ஒரு துறையோட அமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு ஆதரவா, ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மாநிலத்தை அடிப்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கேள்வியை கேட்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். ராஜலட்சுமி அடிப்படையில் தான் 6000 கண்ணடி பத்திரம் சொல்லியிருக்காங்க, திறக்கல, அது ஒரு பக்கம். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை இன்னொரு மத்திய அமைச்சர் சென்று சந்திக்கிறார், தங்களுடைய மாநிலம் சார்ந்து பேசுகிறார்னு சொன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், ஹானரபிள் சதானந்த கவுடா தமிழகத்திற்கும் அவர் தான் மத்திய அமைச்சர், எங்களுக்கும் அவர் தான், உங்களுக்கும் அவர் தான், நம்ம பிஆர் பாண்டியனுக்கும் அவர் தான் இல்லையா? உமாபாரதி எங்களுக்கும் அமைச்சர், உங்களுக்கும் அமைச்சர். அப்போ இந்த உறுதிமொழியை ஏற்றுத்தான் அவர்கள் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள் என்று சொன்னால் விருப்ப வெறுப்போடு அவர்கள் பேசுவது என்பது இங்க எவ்வளவு பொருளாதார இழப்பு? அசோசியேஷன் சொல்லுகிறது 25,000 கோடி ரூபாய்க்கு மேல இழப்புங்கிறாங்க. பஸ் லாரி அடிக்கிறாங்க. ஆனா சதானந்த கவுடா சொல்றாரு தமிழகம் தூண்டி விட்டதுனால தான் இங்க கலவரங்கிறாரு. இப்படிதான் ஒரு மத்திய அமைச்சர் பேசுவாரா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிராக சதானந்த கவுடா பேசுறத பாரதிய ஜனதா கட்சி ஞாபகப்படுத்துதா? தமிழக பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொல்லுங்க பதில். ஒரு நிமிஷம் பேசுங்கம்மா. அதாவது எந்த மத்திய அமைச்சர் வந்து அவர்கள் ஜெனரலாக தான் பேசணுமே தவிர எல்லாருக்கும் அமைச்சர்கள் தான். என்னைக்கு நம்ம மோடி வந்து பிரதம மந்திரி தான், எல்லா நாட்டுக்கெல்லாம் பிரதம மந்திரி தான். நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக உடனே தண்ணியை திறந்து விட முடியாது. அதே சமயம் சுப்ரீம் கோர்ட் இதை அமல்படுத்தணும். ஆகையினால இந்த விஷயம் எல்லாம் இருக்கு, நான் அதான் சொல்றேன். ஆகையினால எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்கணும். சிலர் வந்து சில சமயங்கள்ல வரமுறை தாண்டி பேசுறது உண்டு, அதை கண்டிக்காமல் இருப்பார்கள். அதாவது எல்லா இடங்களிலும் நம்ம பிஜேபியில தான் ஒருத்தர் தவறாக பேசுறாருன்னு உடனே கட்சி விட்டு நீக்கப்பட்டார். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்து கொண்டு யாரோ ஒரு சிலர் பேசக்கூடிய சொன்னீங்களோ அத மாதிரி அவர் ஒரு பொறுப்புள்ளவர், அவர் கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசினாரோ அத மாதிரி இவர் கர்நாடகக்காரர் கர்நாடகத்துக்கு ஆதரவா மல்லிகார்ஜுன பேசினாரு. அதாவது காங்கிரஸ்காரங்க கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசுவதும் தவறுன்னு சொல்ற மாதிரி நம்மளும் அங்கே இருக்க பிஜேபி காரங்க அவங்க இதுக்கு ஆதரவாக பேசுறான். சாதாரண மனிதன் நான் இந்த விவாதத்துல எடியூரப்பா பத்தி பேசவில்லை. எடியூரப்பா கர்நாடகத்துக்கு ஆதரவாகத்தான் பேசுவார். ஏன்னா கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருந்தவர், கர்நாடக மண்ணை சார்ந்தவர். அவர் பேசுறதுல ஆச்சரியமே இல்லை, தவறு இல்லை. அவர் அப்படித்தான் பேசணும். நான் அங்க இருந்தாலும் அதான் பேச போறேன், நீங்க அங்க இருந்தாலும் அதான் பேச போறீங்க. ஆனால் சதானந்த கவுடா எங்களுக்கும் சொந்தமானவர், தமிழகத்திற்கும் அவர்தான் மத்திய அமைச்சர். மத்திய அமைச்சராக இருந்து அவர் பேசுவதை ஏன் தலைமை அமைச்சர் கண்டிக்கவில்லை அப்படிங்கறதா? நீங்க நான் கண்டிக்கிறதா விட்டுருங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மீறின செயல் என்ன செய்யணும் சொல்றீங்க? நீங்க எடுத்த சத்தியப்பிரமாணத்தை மீறாங்க. இன்னைக்கு உடனே வந்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வரணுமா? வரும்போது வரும், அதை எடுக்க செயல்பாடுகள் எடுக்கப்படும், நடவடிக்கைகள் இருக்கும், எல்லாத்துக்கும் சேர்ந்த செயல்பாடுகள். எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே சமயத்துல அன்னை சோனியா காந்திக்கு பொறுப்பு இல்லையா?
ராகுல் காந்தி இதை பற்றி ஏன் கருத்து தெரிவிக்கல? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு ஏன் சித்தராமையாக்கு சொல்லிட்டாங்க. அவங்க தெளிவா அவங்க பொறுப்பை சொல்லிக்கிறாங்க. நான் கர்நாடகத்துக்கு ஆதரவா தான் இருப்பேன்னு சொல்லிடுச்சு காங்கிரஸ் கட்சி. அதனால அவங்க இல்ல, சோனியா காந்தி சோனியா காந்தி ஏன் சொல்லல? அந்த கட்சியுடைய தலைவர் அதாவது துணை தலைவர் ராகுல் நான் இப்போ நீங்க இருக்கிறீங்க, நான் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறேன், நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா நீங்க ஆமோதிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். திக்விஜய் சிங் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் சொல்லிட்டாரு காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றாரு. ட்விட்டர்ல கூட அதுக்கு ராகுல் காந்தி மறுப்பு தெரிவிக்கலன்னா அவங்க அதை ஆமோதிக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து புறக்கணிக்க வேண்டிய கட்சிகள்ல பிஜேபியும் காங்கிரஸ் ஒன்று மாற்று கருத்து இல்ல. வர ஒரு நிமிஷம், நீங்க இப்ப சாதாரண ஒரு நிமிஷம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் கேக்குற கேள்வியை நான் உள்வாங்கிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பாராட்டினதை உள்வாங்கிட்டு அது நான் பதில் சொல்லணும். என்ன பாராட்டு சொல்றேன்? படிப்படியா ஏறினாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்வராக ஜெயலலிதா இல்லாம கலைஞர் இருந்தாலும் இதைத்தான் செய்வாரு, காமராஜர் இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பாரு. அவங்க போய் ஏற வேண்டிய எந்த அரசினுடைய வக்கீல் தான் இங்க போய் வாதாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய வேலையை செய்யல அப்படின்னு நீங்களும் கேட்டீங்க. விவசாயிகள் ஹிதாயத்துல்லா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சதானந்த கூட பத்தி கிரிட்டிக் பண்ணீங்க. சதானந்த கூட பேசினா முதல் நீங்க அத நியாயமா பேசிட்டீங்க. நீங்க பிஜேபி விஷயத்துல சதானந்தா கவுடா செய்தது தவறு என்று நீங்க ராஜலட்சுமி கிட்ட கேட்டது நியாயம். ஒரு நிமிஷம், அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர் சொல்றாரு படிப்படியா ஏறி சுப்ரீம் கோர்ட்டுடைய வாசல்ல இந்த தீர்ப்பு அவர் வாங்குறாரு. கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி என்ன சொல்ல விடுங்க. நான் ரொம்ப தெளிவா நான் யார் பேசும்போது குறுக்க பேசுறேன். நானும் சொல்றேன், நான் பேசும்போது பேசுறேன். ஒரு நிமிஷம் இல்ல, கேள்வி நேரம் இப்படி போறத நான் விரும்புறேன். நான் ஒரு நிமிஷம் என்னுடைய கேள்வி வாங்கிங்க. எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ஃப்ளைட்டை பிடிச்சு போனாரு. அன்னைக்கு அவர் என்னவா இருந்தாரு? அன்றைக்கு போய் அங்கேயே எடியூரப்பா ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது மத்திய அமைச்சராக இருந்த எஸ்.எம். கிருஷ்ணா போய் சொல்றாரு தண்ணி கொடுக்காத அப்படின்னு. அன்றைக்கு மாநிலத்தில் பாஜக ஆட்சி, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி. மத்தியில் காங்கிரஸ் அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த எஸ்.எம். கிருஷ்ணா போய் சொல்றாரு. இந்த தவிர இன்னைக்கு சதானந்தா கவுடா மட்டும் செய்யல, காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்திருக்கிறது. அம்மா சொல்ற மாதிரி அவர் இன்னைக்கு அதான் சொல்றாரு. ஆனா சதானந்த கவுடா மாதிரி தமிழர்களால் தான் இந்த கலவரங்கள் என்ற வார்த்தையை ஒருபோதும் எஸ்.எம். கிருஷ்ணா சொல்லல. பிரச்சனை வந்து அவர் இப்படி சொன்னாரா, தண்ணி தரமாட்டேன்னு சொல்லு, கலவரத்துக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. மீண்டும் மீண்டும் பிரச்சனை. இத்தனை அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் விவசாயி பாவமா பக்கத்துல இருந்து முடிச்சுட்டே இருக்கிறாரு. விவசாயிக்கு தண்ணி தருவாங்களா மாட்டாங்களான்னு. காங்கிரஸாக இருந்தாலும் என்ன, பாஜகவாக இருந்தாலும் என்ன, தண்ணீர் வருமா? தேவை தண்ணீர் மட்டுமே. பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கின்றேன். இது கேள்வி நேரம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா? தமிழகத்தின் தாகம் தீர்க்கப்படுமா? தண்ணீர் கிடைக்குமா? விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ஹிதாயத்துல்லா, நிதானமாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தேசிய கட்சிகள் எல்லோரும் மாநில கட்சிகளின் மீதோ அல்லது பிஆர் பாண்டியன் மாதிரியான விவசாயிகளின் மீதோ, விவசாய சங்கங்களின் மீதோ அவங்க கோவப்படும்போது ஒரு வார்த்தையை தூக்கி வீசுவீங்க. நீங்கள் தேசிய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள்ங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கிறீங்க. ஆனால் ஆக்சுவலி நடக்கிறது என்னன்னா, தேசிய கட்சிகள் தேச ஒருமைப்பாட்டையும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் பல இடங்களில் மீறுவதே தேசிய கட்சிகளும் அதனுடைய தலைவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்வது என்பது தேச ஒற்றுமைக்கு எதிரானதா இல்லையா? கடந்த காலங்களில் காங்கிரஸும் இவ்வாறு தானே நடந்திருக்கிறதுன்னு கேட்குறேன். அதாவது ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் கர்நாடகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும், கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்னொன்று, நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு கட்சியாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுமா? பேசாது. வேணா யாரு பேசலாம், அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வேணா இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அவங்க தப்பாக பேசுகிறவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்கலாம். நாங்கள் இன்னைக்கும் சித்தராமையா ஏற்றுக்கொள்ளல. சித்தராமையா சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கு எங்கள் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திருநாவுக்கரசர், எங்களுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம், அதாவது ஒரு நிமிஷங்க. சோனியா காந்தி வந்து இப்ப பிரச்சனை வந்து ரெண்டு மாநிலத்துக்குள்ளது. இந்த கேள்வியை நீங்க ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்கலாம், நீங்க முதல்வர்கிட்ட கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நீங்க செய்ய வேண்டிய கடமையை ஏற்கனவே நான் ரெண்டு சொன்னேன். உங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல. பதில் தான் இல்ல. என்னுடைய கேள்வி ஒரு ரெண்டு விஷயம்.
நீதிமன்ற தீர்ப்பு வரல அல்லது வந்து இங்கே அதை அமல்படுத்தல, தமிழகத்திற்கு தண்ணீர் வந்து மேட்டூர் டேம் நிரம்பி வழிது, அதை விவசாயத்துக்காக திறந்து விடல, தமிழக அரசினுடைய தமிழக முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் சரியா செயலாற்றலைன்னா உங்களுடைய விமர்சனங்கள் ஏற்புடையது. ஆனா சொல்லலையே இல்ல நீங்க அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒண்ணு வண்டியை கொண்டு போய் பிஜேபி நிப்பாட்டீங்க, இல்ல அதிமுக நிப்பாட்டீங்க. மன்மோகன் சிங் பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக நீங்க 9 டிஎம்சி விடன்னு சொல்லி விட வச்சாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பாரதிய ஜனதா நடந்திருக்கா? நம்பர் 1. நீங்க கேக்குற கேள்வி திமுகவும் காங்கிரசுடைய எம்பிக்களும் போய் கேட்டாங்க. அந்த மாதிரி இதுவரை போய் நீங்க சொல்லக்கூடிய 37+13 எம்பிக்கள் இன்னைக்கு வரை பேசியிருக்காங்களா? நம்பர் 1. நான் என்ன கேட்கிறேன், உச்சநீதிமன்றம் தமிழகத்தை பார்த்து என்ன ஒரு கொட்டு வச்சுச்சு? பல கொட்டு கர்நாடகத்துக்கு வச்சு. ஏன் பல்லில்லாத அதிகாரம் இல்லாத அமைப்பா இருந்தாலும் அந்த சூப்பர்வைசிங் கமிட்டில போய் நீங்க கொடுக்க வேண்டிய பிராதை ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க இல்லையா? அந்த வேலையை கூட ஒரு கடிதம் கூட செய்ய முடியாத ஒரு அரசு அங்கே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வக்கீல்கள் வாதாடுறாங்க. தமிழ்நாட்டில் நான் திரும்பவும் சொல்றேன், எம்ஜிஆர் இருந்தாலும் கலைஞர் இருந்தாலும் காமராஜர் இருந்தாலும் இந்த தீர்ப்பு கிடைக்கும். ஆனா இதை விட கூடுதலா கிடைச்சது என்ன நடந்தது? இன்றைக்கு மோடி அவர்களை பார்த்து, பிரதமர் மோடி அவர்களை பார்த்து இன்னைக்கு கலைஞர் முதல்வராக இருந்தார். எல்லாரும் போய் எங்க கேட்டு நீங்க 4 வாரம் கேட்டது தப்பு, உடனடியாக அமைங்க சொல்ல சர்வகட்சியை கூட்டி போயிருப்பாரு. உங்களுக்கு தோணலாம் இது ஒரு பயஸ்ட் அப்படின்னு கூட தோணலாம் அந்த கருத்து. இருந்தாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக சொல்கிறேன், கர்நாடகத்தில் இருக்கக்கூடியது போன்ற ஒற்றுமையோட கூடிய ஒரு பார்வை தமிழக அரசியல் கட்சிகளிடம் இல்லை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் உங்களுடைய வாதம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். பாஜக தண்ணி விட கூடாதுன்னு சொல்லி கடந்த முறை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இன்னைக்கு ஏன் சர்வகட்சி கூட்டத்துல பாஜக கூடல அதையும் தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரே விஷயம், இன்னைக்கு கர்நாடகத்தில் நடந்த சர்வகட்சி கூட்டத்துல பாஜக கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை? கடந்த முறை சித்தராமையா என்ன செஞ்சாரு? தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன சித்தராமையா தண்ணி விட மாட்டேன் தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன சித்தராமையா என்ன செஞ்சார்? 2வது நாள் தண்ணி விட்டாரு. ஆனா அந்த கூட்டத்துல பாஜக தண்ணி விட கூடாது சொன்னதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. இந்த அளவுக்கு அந்த வேலையை செஞ்சிருக்காரு. இப்போ சித்தராமையா அந்த கர்நாடக மக்களுக்கு சாதகமா இருப்பது போல் இருந்தாலும் தீர்ப்பை அவர் பாரதிய ஜனதா மாதிரி இரட்டை வேடம் போடல. அதே மாதிரி தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யல. அது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு காங்கிரஸ் மேடையில் ஒரு நிமிஷம், ஐ திங்க் நீங்க வந்து பிஜேபி எக்ஸ்போஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. தட் மீன்ஸ் நான் முடிச்சிரேன். நீங்க கடந்த முறை நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொண்டது, எடியூரப்பா கலந்து கொண்டார், தண்ணீர் விடக்கூடாதுனார், அதை தாண்டி சித்தராமையா விட்டாருன்னு சொன்னீங்கல்ல, வெளிப்படுத்தினார். நீங்க இந்த முறை இவர்கள் கலந்து கொள்ளவில்லை நீங்கல்ல, இந்த முறை இவர்கள் கலந்து கொள்ளவில்லை, இவர்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை, இவரை விடக்கூடாதுன்னு சொல்லல, ஏன்னா கலந்து கொள்ளவில்லை. இந்த வாட்டி சொல்றாரு சித்தராமையா ஒரு சொட்டு தண்ணி விட முடியாதுங்கறார். அவங்க வெளியில இருந்து சொல்றாங்க. அப்ப இருக்கக்கூடிய பதவியை விட்டு விலகுவோம் சொல்றாங்க. பாரதிய ஜனதா தலைவர் பதவியை விட்டு வெளியே போவாங்க. அவங்க வண்டி விட்டாரு. ஜவஹர்லால் முடிச்சுக்கோங்க. நீங்க என்ன பாருங்க, தவறான சொல்லாதீங்க. எந்த உண்மையை சொல்லுங்க. அவர் பேசுறது 1 by 1 யாருக்கும் கேட்காது. உச்சநீதிமன்றம் நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கும்போது வேற யாருக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த சொல்றீங்க? கலைஞர் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொன்னீங்கன்னா கலைஞர் பேச்சுவார்த்தை அன்றைக்கு உச்சநீதிமன்றம் சாதகமான தீர்ப்பு வழங்கல. பிரதமர்ட்ட போய் பேசுங்க சார். இல்ல எம்பி வச்சிருக்கீங்க. இது எது பிரதமர்ட்ட போய் உங்க சொந்த விஷயத்துக்கு நீங்க பிரதமர்ட்ட பேசுறீங்கல்ல, உங்க சொந்த விஷயத்துக்கு பிரதமர்ட்ட போய் பேசுறீங்கல்ல, உங்க சொந்த விஷயத்துக்கு பிரதமர்ட்ட போய் பேசுறீங்கல்ல, 50 எம்பி வச்சிருக்க நீங்க மோடி அவர்களை பார்த்து அரசியலாக்கி காவிரி பிரச்சனையை இப்படி அரசியலாக்கி அந்த உண்மை வெளியே வந்திருக்கு. ப்ளீஸ் லிசன். ஹிதாயத்துல்லா அவங்க மைக் ஆஃப் பண்றாங்க. ஹிதாயத்துல்லா அவங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ளீஸ் ஹிதாயத்துல்லா மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் திருப்பி சொல்லும்போது ஆன் பண்ணுங்க. ப்ளீஸ் சாரி. பிஆர்பி அடிப்படையில இந்த விவாதத்து மேல உடன்பாடு இல்லை. கர்நாடகத்தில் 1000 பேசலாம், 1000 தீர்மானம் போடலாம், அந்த முதலமைச்சர் பேசலாம், அந்த மாநிலத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி பேசலாம். நான் கேட்கறது பிரதமரும் சதானந்த கவுடாவும் இப்படி நடந்து கொள்வது சரிதானா? அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் இன்னைக்கு திக்விஜய் சிங்கும் இப்படி பேசலாமா? இவர்களுக்கு நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற பொழுது, இப்படி ஒரு முரண்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது, ஒரு அசார சூழ்நிலை நிலைக்கிற பொழுது
தமிழன்னு சொன்னாலே அட்றாங்கிறான், தமிழோட சொத்துன்னு சூறையாடுங்கிறான், தமிழோட வாகனம்னா அடிச்சு கொளுத்துக்கிறான். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல் நடக்கிற போது யார் இந்த நாட்டை பாதுகாக்க போறாரு? அந்த அச்சம் எங்களுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு நீங்க இன்னைக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு தண்ணி விடலன்னா பாதிக்க போறது நாங்க. எங்க வயிற்றெளிச்சல் என்பது வேறு. நீங்க மட்டும் இல்ல, நாம எல்லாருமே உங்களை தனியா பிரிக்காதீங்க. உங்க விவசாயத்தோட நாங்களும் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம். அதனாலதான் நாங்க இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நான் திக்விஜய் சிங் தப்புன்னு சொல்றேன், நீங்க சொல்ல ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நான் திக்விஜய் சிங் வந்து அதிகாரத்துல இருக்காரா? நான் மோடியே தப்புன்னு சொல்றேன். நீங்க மோடி தப்பு சொல்றீங்க, அமித் ஷா தலையிடாத தவறுன்னு சொல்றேன். திக்விஜய் சிங் எந்த அதிகாரத்துல பிஆர் பாண்டியன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கு ஒரு நிமிஷம் அவர் அவர் சொல்றது இல்ல. பிஆர் பாண்டியன் அவர் நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. திக்விஜய் சிங் மோடியும் ஒன்னான்னு கேட்கிறாரு. எஸ், மோடி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், திக்விஜய் சிங் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் காங்கிரஸ் கட்சியை தான் ஆதரிப்பாரு, பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறதா. திக்விஜய் சிங் பிரதமர் அல்ல. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் மத்திய தலைமை நடப்பதை சரி பண்ணாதீங்க, நியாயப்படுத்தாதீங்க. தவறு சொல்லிருக்கேன். இல்ல இங்க யார் அப்படி சொல்லல. திரப்பினும் உங்களுக்கு குற்றமே சொல்றோம். மக்கள் நாங்க குற்றம் திக்விஜய் செய்தாலும் நான் ராஜலட்சுமி கிட்ட ராமா ப்ளீஸ். இல்ல ரெண்டு திக்விஜய் செய்தாலும் அது குற்றம் நாங்க சொல்றோம். ரைட், ஒரு நிமிஷம். ஆனா நீங்க சொல்லுவீங்க ஹிதாயத்துல்லாவால சொல்ல முடியும், சோனியா காந்தியால சொல்ல முடியாது. அதான் நான் திருப்பி வரேன். இல்ல அடிப்படையில நான் ஒரு அவர்கிட்ட கேட்டு தான் கேட்கிறேன். ராஜலட்சுமியால சொல்லிட முடியும், மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் சொல்லிட முடியும், சதானந்த கவுடாவை நான் உண்மையாக கண்டிக்கிறேன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். நான் கேட்கிறேன், மற்றவர்களை நோக்கி ஒரு கேள்வியை 2 பிரதான தேசிய கட்சிகள் வீசுகிறீர்கள். தேச ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கிறார்கள், தேச விரோதிகள், தேசிய ஒற்றுமைப்பாட்டுக்கு வேட்டு வைக்கிறார்கள், இதெல்லாம் பேசுறீங்கல்ல. சதானந்த கவுடா வச்சிருக்கிறது தேச ஒருமைப்பாட்டுக்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் வேட்டா இல்லையா? அவரை தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானவர் என்று ஏன் பிரதமர் மோடி கண்டிக்கவில்லைன்னு கேட்கிறேன். அதாவது அவர் பேசினதுக்கு அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து உடனே வந்து இது ஒரு தேசிய உடன்படிக்கை இருக்கு. இந்த தீவிரவாதம் என்பது விஷயம், அதாவது அதிகார வர்க்கமே தீவிரவாதத்தை உருவாக்குது. சுப்ரீம் கோர்ட் திசை திருப்பாதீர்கள். நமக்கு வந்து இன்னைக்கு வெர்டிக்ட் வந்திருக்கு, இதுக்கு மேல நம்ம வாரியம் அமைக்கப்படும்ங்கிறது உறுதியாக இருக்கிறது. இந்த சமயத்துல நம்ம தேவையில்லாத டிஸ்கஷன் பண்ணி இது ரொம்ப இவர் ஏற்கனவே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அரசியலாக்கிறதுக்கு முனைஞ்சுதான் இன்னைக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதனால அவர் ஒரு அதாவது யாருமே இது அரசியலாக்க கூடாது. இன்னைக்கு வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் கொஞ்சம் அமைதியாக இருப்பது கூட நல்ல முறையில் கொண்டு போறது. இந்த மாதிரி பார்ப்போம், வாரியம் அமைக்கப்படும், அப்ப தண்ணி ஒழுங்காக வரும், விவசாயம் சீர்படுத்தப்படும், நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கப்படும். ஆகையினால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம தேவையற்ற மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு நம்ம இங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதே இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னா, அவர் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து ஒரு அத்துமீறல், அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க ஆர்டருக்கு மேல நாங்க போய் ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றத காங்கிரஸ் கட்சி வன்மையா கண்டிக்கணும். இததான் நம்ம சொல்லணுமே தவிர மத்தபடி வேற பிரச்சனைகளுக்குள்ள இன்னைக்கு போய் வச்சுக்கிட்டு நெய்க்கு யாரா அலைவாங்களா? ஒரு நிமிஷம், கட்சிக்காக பேசலாம், திசை திருப்பி அமைச்சரே போய் பேசுற பொழுது நீங்க அந்த மாநில முதலமைச்சர் போய் நீங்க குற்றம் சொல்றீங்கம்மா. முதல் குற்றவாளி யாருமா? நான் கேட்கிறேன், எங்களுக்கு தண்ணியே வேண்டாமா? நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறீங்களோ இல்லையோ, அது சட்டம்னு ஒன்று இருந்துன்னா அது எங்களை பாதுகாத்துருமா, நாங்க அதை பேசிக்கிறோமா? ஆனா எங்களை அடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு பிரதமருக்கு ஏமா மாற்ற சொல்ல? ஏமா சதானந்த கவுடா வந்து அடிச்சு விட்டு நாங்க அடிக்கல, எங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறோம், இவ்வளவு நீங்க சதானந்த கவுடா அடிச்சுட்டுன்னு சொன்னா தட் மீன்ஸ் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் அடித்து விட்டாருங்கிற டோன்ல சொன்னீங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சதானந்த கவுடாவை டைரக்டா ப்ளேம் பண்ணீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது. சதானந்த கவுடா அடிச்சுட்டா சதானந்த கவுடா வந்து அடிக்கல. சதானந்த கவுடா தமிழர்கள் நடத்திய தாக்குதலுக்கு எதிர்வினை என்று சொன்னது கண்டிக்கத்தக்கது, அதை பதிவு பண்ணலாம். ஆனால் சதானந்த கவுடா அடித்து விட்டுன்னு சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது. தமிழரோட உணர்வு என்ன தெரியுமா? இப்படி ஒரு சட்டத்துக்கு புறம்பா ஒரு செய்தி நடந்து போச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழனும் பொறுப்பேற்ற மனப்பக்குவம். நான் கேட்கிறேன், சதானந்த கவுடா அடிக்கல, அவருக்கு சம்பந்தம் இல்ல, அவர் எப்படி அதை நியாயப்படுத்தினாரு? கர்நாடகாரங்க எங்க உணர்வு வெளிப்படுத்துறாங்க, கலவரத்தை நடத்தி தமிழ்நாட்டுக்காரங்க சொல்ற போது நான் வந்து சதானந்த கவுடாவுக்கு ஆதாரம் வச்சு இப்படி பேச முடியும்? சதானந்த கவுடா வெளிப்படையா சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துல இந்த காவிரி பிரச்சனையில இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதாவது அரசியலாக்கி எப்படிடா தண்ணி வரக்கூடாதுன்னு அந்த முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருந்த சில அரசியல் கட்சிகளும் உண்டு. இப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்பார்த்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது கையோட ஷாக்கான எதிர்கட்சிகளும் சில கட்சிகளும் உண்டு. இல்ல கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த வகையில், ஆனால் இவர்கள் அமைதியாக இருந்தாங்கன்னா எப்படி அம்மா அவர்கள் முல்லை பெரியார் அணையில் 142 அடிவடை உயர்த்துறதுக்கு
ஆணையை பெற்று தந்தார்களோ அதே மாதிரி இப்பயும் 152 அடி வரைக்கும் உயர்த்துறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. இப்பொழுதும் இந்த விஷயத்திலும் கண்டிப்பாக நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம பெறுவாங்க. அதற்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பொறுமையாக இருக்க வேண்டும். நால்வரும் தொடர்ச்சியான பணிகள் ஏற்கனவே தமிழர்கள் நிறைய பொறுமையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜவஹர்லி 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய இருந்தவர்கள் 4 நிச்சயமாக கர்நாடகத்திலிருந்து காவிரி தண்ணீரை பெற்று தர வேண்டும் என்ற முனைப்பு நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் நிறைவு செய்கின்றேன். ஆனால் இதே முனைப்போடு உங்கள் தேசிய தலைமையும் இருக்க வேண்டும். தமிழகத்திற்கு ஆதரவாக என்று இல்லை நண்பர்களே. உச்சநீதிமன்ற தீர்ப்பையாவது குறைந்தபட்சம் மத்திய அரசும் பிரதான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரசும் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்கிறது வேறு விவாதம். காங்கிரஸ் கட்சி மக்களவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் 1/2 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் சட்டத்தின் பால் நிற்க வேண்டும். தங்களுடைய இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமைப்பாடு, ஒருமைப்பாடு இவற்றையெல்லாம் பேசக்கூடியவர்கள் அதற்கு முன்னுதாரணமாக தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றனர். ஒருவேளை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதில் ஏதேனும் இழுபறியோ சிக்கலோ ஏற்படும் என்று சொன்னால் இது குறித்து மீண்டும் கேள்வி நேரம் முடிந்தால் இதே ஆளுமைகளோடு கூட இங்கே விவாதிக்க காத்திருக்கிறது, தயாராக இருக்கிறது. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.